எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கேட்கலாமா? இது ஒரு யானையும் ஒரு பறவையும் சம்மந்தப்பட்ட கதை. ஒரு ஊரில் ஒரு யானை, ஒரு கோவிலில். அந்த கோவிலில் ஏதோ விசேஷம். யானையை அழகாக தயார் பண்ணுறாங்க. மாலை என்ன, நெத்திச்சுட்டி என்ன, ரொம்ப அழகாக இருக்குது யானை பார்க்கவே. ஸோ இது தூரத்துலேருந்து ஒரு பறவை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துட்டு யோசிக்குது, இந்த யானையை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க, எப்படிலாம் அலங்காரம் பண்ணுறாங்க, நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுதான். கொஞ்சம் நேரம் கழித்து அலங்காரம் முடித்த உடனே அந்த யானை பாகன் அவரோட லாங்குவேஜில் அந்த யானையை உட்கார சொல்கிறாரு. சரின்னு அதுவும் கஷ்டப்பட்டு உட்காருது. அவ்வளோ பெரிய மிருகம் இல்லையா, உட்காருது. உட்காரோடனே அவரும் ஏறி உட்காந்துக்கிறாரு. எப்போவுமே உங்களுக்கு தெரியும்ல, யானை பாகன் ஒரு குச்சி வச்சுருப்பார். அந்த குச்சியை வச்சு ஒரு அடி போட்டோன்னே அந்த யானைக்கு தெரியுது, ஓகே இட் ஹாஸ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடக்க ஆரம்பிக்குது, அதோட இடத்துக்கு போயிடுது. அவங்க போன உடனே அந்த யானையை காலில் சங்கிலி போட்டு கட்டி போட்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த அந்த பறவை அப்புறம் நினச்சிதான், அட்ட கடவுளே, நல்ல வேளை நம்ம இந்த யானையாக பிறக்கலை, ஒரு பறவையாக பிறந்தோம், ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு ஜாலியாக ஆகாயத்தில் சுற்றிட்டு திரிஞ்சிட்டு இருந்துச்சான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லைஃப், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, கரெக்டாக? ஸோ நம்ம யாரோட லைஃப்பையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்த லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் வாழ்ந்தால் போதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், உங்களை சிந்திக்க வைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.